ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ரியல் லைஃப். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தாங்க. இந்த மாதிரி மொறுன்னு எம்மியான முறுக்கு வீட்டில் இருக்க சிம்பிளான ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உடச்சா. இது நான் வீட்டிலேயே செஞ்ச அரிசி மாவுங்க. முறுக்கு செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு பவுலில் நான் அளந்து வச்சுருக்கேன்ல, அந்த ஒரு பவுலில் ஒரு பவுல் பொட்டுக்கடலையாக அரைச்சிக்கலாங்க. நாம் 3/4 கப் எடுத்தோம் அப்படின்னு அதில் 1 கப் கடலைப்பருப்பு மாவு பவுடர் நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லி வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. பவுடர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். அடுத்தது 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது எங்கள் வீட்டில் தோல் நீக்காமல் எடுத்துருக்க உளுத்தம்பருப்பு. உங்கள்கிட்ட தோல் இல்லாதது அப்படி இருந்தாலும் ஓகே தான். நான் அதை எடுத்தனால கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் முறுக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் ஹெல்தி அப்படின்றனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நல்லா வறுத்துட்டு பிளெண்ட் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க. அதையும் எதை நீங்கள் பிளெண்ட் பண்ணாலும் சரி அதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் 3/4 கப் எடுத்தேன். எனக்கு 1 கப் மாவு கிடச்சிருக்கு. ஸோ 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு மாவு, நாம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அது நான் 2 கப் எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி எடுத்து நான் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க. பச்சை அரிசி ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா ட்ரை கிளாத் போட்டு நல்லா 1 hour காய விட்டுட்டேங்க. அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கூட காட்டுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 பவுல் அரிசி மாவும் போட்டாச்சு. இது காரத்துக்கு மிளகாத்தூளுங்க. நான் கடை மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ணுறது வீட்டு மிளகாத்தூளுங்க. வீட்டு மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன். கடை மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு நான் எள்ளு ஆட் பண்ணுறேங்க, கருப்பு எள்ளு. அதை அப்படியே போட்டால் ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ நான் அதை வறுத்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி நல்லா புகை போகிற அளவுக்கு இருக்குல்ல, அந்த அளவுக்கு நல்லா வெடித்து ஒயிட்டாக வெளியில் வரும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓமம். இந்த ஓமமில் கல் இல்லை, அதனால் நான் தண்ணியில் போட்டு எதுவும் செக் பண்ணலைங்க. நான் ஃபஸ்ட் டைமே முறுக்கு செஞ்சப்போ கல் இல்லை, அதனால் இப்போ நான் செக் பண்ணாமலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கல் இருக்குன்னு பயந்தீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கல்லுக்கான இருக்கா என்னன்ட்டு. இப்போ நான் இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. மாவு பிசையிறது நான் இது ஃபுல்லாகவே சுடு தண்ணியில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி ஆட் பண்ணுறனால கை வைக்க முடியாதுன்னு அப்படிங்கிறனால நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க. நான் ஏன் சுடு தண்ணி ஆட் பண்ணேன் அப்படின்னா, சுடு தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா வார்ம் வாட்டர் தான், ரொம்ப சூடாக இருக்காது தண்ணி. ஏன் நம்ம வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா முறுக்கில் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இதே நான் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி சில் தண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தப்போ அந்த கிறிஸ்பினஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக கோல்டு வாட்டர் சில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. கொஞ்சமாக பெருவெங்காயம், ஏன்னா முறுக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராசஸ்க்கு லேட் ஆகும் அப்படின்றனால கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ முறுக்கு குழாயில் போட்டு முறுக்கு புளியலாம். நான் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் புளிய ஆரம்பிக்கிறேங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு முறுக்கு ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் புளிவீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். பிரிஞ்சு போக வாய்ப்பில்லை. இப்படி நம்ம கரண்டியில் போடுறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் சுற்றி போடும்போது நல்லாயிருக்கும். எண்ணெயும் மேலே அடிக்காது, கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டியில் பிகினர்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுனால பண்ணலாம். முறுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக வேக விடுறோமோ அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். ஏன்னா நான் இதில் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கனால கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். நீங்கள் இதே வெள்ளை உளுந்து சேர்த்திங்கன்னா முறுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குங்க. முறுக்கு கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் விட்டு வேக வைங்க, இல்லைன்னா மேலே ப்ரௌன் ஆகிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். பார்த்திங்களா, மொறுன்னு எம்மியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண ரேஷியோ 2 ஸ்பூன் உளுந்து, 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 2 கப் அரிசி மாவு. இதே மாதிரி ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.